நீங்கள் வீட்டில் எனக்கு சைட் ஹசில் வேணும், நான் என்னதான் 9 to 5 வேலை பார்த்தாலுமே எனக்கு அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் வேணும், அந்த ரிலாக்ஸேஷனே நான் ஏன் வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து தவறாமல் பார்த்துருங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூரில் ராதிகா மேடமை வந்து பார்க்க போகிறோம். இவங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையாலேயே இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் கண்டுக்காமல் என்னாலேயும் முடியும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கள பார்த்து அவங்க எப்படி இந்த பிஸ்னஸை தொடங்குனாங்க, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷினி. ராதிகா மேம் சொல்லுங்கள். நிறைய இல்லத்தரசிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து வீட்டிலேருந்து ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டோடு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? நீங்கள் வந்து எப்படி இந்த ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? மெயின் ரீசன் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஸோ அங்கேருந்து தான் நான் இதை பண்ணணுன்னே டிசைட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிராஃப்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம் இருந்தது. சரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஹாபியாக என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஸ்கூலிங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் சரி இதை ஒரு டைம் பாஸாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரி நம்ம இதை நல்லா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமாக பொருளை எடுத்தேன்னா அது 1 hour ஆனாலும் சரி 2 hours ஆனாலும். ஸோ அப்போ தான் சரி இது அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஹோம் ஸ்கூலிங்கும் ஸ்டார்ட் பண்ணோம். சரி அப்போ இந்த ஹாபியாக யாரை கேட்டால் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஹாபி ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து உங்களை ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நிறுத்தியிருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ இதை பண்ணுறீங்களா, இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு என்ன யோசிச்சிங்க? இப்போ ஒரு சில இங்கே நிறைய நாங்கள் ஹேங்கிங்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பொம்மைகள் தான் என்னோட கண்ணை ரொம்ப அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பொம்மைகள், இதை நீங்கள் எதை வச்சு பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் நிறைய ப்ராடக்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் இந்த இப்படி ஒரு டால் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை. அதுக்கப்புறம் 2-3 கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கொஞ்ச நாள் போக போக நெய்பர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டால் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு நீங்கள் இது 2 டால் ஒரே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பேர் டால்ஸ் மாதிரி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கலர்ஃபுல்லாக நல்லா கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்க்க நல்லா வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ அது அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு பக்கம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு ஸ்டால் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதில் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நாங்கள் சேல் பண்ணோம். அண்ட் அப்போ வந்து நல்லா ஒரு ரீச் கொடுத்தது. அப்போ தான் சரி ஓகே இது ஒரு ப்ராடக்டாக பண்ண முடியும். அது வரைக்கும் நான் இதை ஜஸ்ட் ஒரு வீட்டில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு சரி நம்ம நெய்பர்ஸ் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஓகே இது நம்ம ஒரு ப்ராடக்டாக நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்ம ப்ராடக்ட்டை பிடிச்சி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆச்சு. சரி நம்ம இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மீடியா சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் மீடியாவில் நம்மளோட நியூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. இந்த டால் ஒர்க்ஸ் பற்றியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் நாங்கள் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்ப்ளோர் ஆச்சு. அண்ட் அது போக நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அது போக நான் நிறைய கலெக்ஷன்ஸும் உருவாக்க ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறோம்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களே. நீங்கள் உங்களோட என்டர்பிரைஸ்க்கு என்ன வந்து பேர் வச்சுருக்கீங்க? குயின் பீ நியூஸ் பேப்பர் டால்ஸ். அது குயின் பீன்னு பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குதா? சத்தியமாக ரீசனே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த டால் இன்ட்ரடியூஸ் பண்ண அதே பர்சன் தான் அவங்க நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டப்போ தேனிகள் ராணி தானே குயின் பீ. ஸோ அப்போ வந்து இந்த டால்ஸோட குயின் நீ தான், ஸோ அதனால இது பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டீங்களா? ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது பேர். பிகாஸ் இட் ஆல்சோ சிம்பிளைஸ் பண்ணுதுங்க. ஸோ அந்த ராணி இல்லைனா அந்த தேன் கூட அழிஞ்சே போயிடும். ஸோ அதனால தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து உயிர் ஓட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ வரைக்கும் இது நீங்கள் கையாலே பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் வந்து நமக்கு மாடர்ன் மெஷினரி எல்லாம் வந்தாலுமே யூஆர் ஸ்டில் ஃபாலோயிங் திஸ் அண்ட் யூஆர் டூயிங் திஸ். இப்போ வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் பார்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ பெரும்பாலுமே நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நியூஸ் பேப்பரை எங்கேருந்து எடுப்பீங்க? ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வீட்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பேப்பர்ஸ் வாங்குறது கம்மியாயிடுச்சு. நான் முதல்லேருந்தே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு 6 months போனால் போதும் எங்கள் அம்மா அதை வந்து சேர்த்து வச்சுட்டு வெளில கொடுத்துருவாங்க. சரி அப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ஒரு லிமிட்க்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அது நம்ம வீட்டில் வர நியூஸ் பேப்பர்ஸ் பத்தாது.
ஸோ அப்போ நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே அந்த பீரியட்லலாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தது. ஒரு பழைய நியூஸ் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுற ஷாப் கிடச்சிது. ஸோ இப்போ அவங்க கிட்டேருந்து தான் நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு சார்ஜஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா நீங்கள் அதுக்கு? ஆமாம், நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் நியூஸ் பேப்பர்ஸாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா ரோலிங் தான், இது எல்லாமே A to Z நமக்கு ஹேண்ட்மேடில் தான் போகும். ஸோ அப்போ எல்லாமே ரோலிங்கும் போது பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணுவீங்க? அது கிலோ கணக்கில் எதுவும் கொடுப்பாங்களா? அதை கேஜிஸ் தான் 40-50 அந்த ரேட்டு. அடுத்தது வந்து நம்ம இந்த டிஷ்யூஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அது எங்கே இருந்தாலும் கடைகளில் கிடைச்சிடும். இந்த குச்சிகள் வந்து நீங்கள் வேறு ஏதாவது குச்சிகள் யூஸ் பண்ணீங்களா? எல்லாம் வந்து அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க தொடப்பு குச்சி எடுத்து யூஸ் பண்ண அப்படின்வாங்க. இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? உண்மையை சொல்ல போனால் நான் சீமர் குச்சி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்போ கிடைக்கல. ஆக்சுவலி நான் பார்த்தது ஒரு யூடியூப் வீடியோ தான். அவங்க வீடியோ வந்து அவங்களுமே சீமார் குச்சி வச்சு தான் பண்ணாங்க. ஆனால் நான் வீட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே, ஒரு ஹாபியாக நம்ம செஞ்சு வைக்கலாம். ஆனால் ஒரு ப்ராடக்டாக கொடுக்கும்போது குவாலிட்டி ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ அதனால் இது செஞ்சால் உடஞ்சி போதும், அதோட ஹெட் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆயிரும். அப்போ சரி நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது ஸ்டீல் ராட் மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதெல்லாம் செட் ஆகலைன்னா நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்காது. அப்போ நம்ம கட் பண்ணுறது ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பேம்போ ஸ்டிக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போது பேம்போ ஸ்டிக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் சைஸில் கிடைக்கும், பெருசு சின்னது எல்லாமே கிடைக்கும். நமக்கு தேவையான இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேம்போ ஸ்டிக்ஸை நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? அது வந்து அதுவும் கிலோ கணக்கில் தான் கிடைக்குமா? அது எவ்வளவு கிடைக்கும்? அது வந்து நமக்கு பேக்கெட்ஸில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, நம்ம எல்லாமே ஒரே இடத்துல தான். அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லேருந்து பேம்போ ஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு பேக்கிங் ஷாப்பில் வந்து கிடைக்கும். அது அதாவது இந்த சவுகார்பேட்டைக்கு போயிட்டோன்னே எல்லாமே கிடச்சிரும், ஒரே கடையில் இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் ஒரு பெஸ்ட்டு. ஓகே, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாவே இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கே இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஓகே மேம், இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு இவ்வளோ தான் தேவை. அந்த ஹெட்டெல்லாம் வந்து நல்லா இன்ட்ரிகேட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்களே, அதுவும் நீங்கள் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறீங்களா? அதுக்கு இல்லை, நம்ம பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். பட் நிறைய கஸ்டமர்ஸும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இது ஒயர் பிளாஸ்டிக் ஒயரா இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. பட் அது கிடையாது, நம்ம ரோலிங் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் தான். நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம ஒரு 8 இயர்ஸாக நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால அந்த ஷேப் வந்து அப்படி வந்துடும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துட முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த பேசிஸில் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு சில ஷாப்ஸ்க்குலாம் போனோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கையால் பண்ணதுனால இந்த ரேட் வரும், அப்படின்னா இல்லை நாங்கள் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பேசிஸில் வந்து ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறீங்க? இப்போ நான் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் பேஸ் தான். இப்போ நமக்கு என்னதான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும், இப்போ நம்ம அக்ரிலிக் பெயிண்டாக இருக்கட்டும் எல்லாமே காஸ்ட்லி தான். அதுக்கு நம்ம ஃபினிஷிங்க்கு வார்னிஷ் கொடுப்போம், ஸோ அதுவுமே காஸ்ட்லி தான். பட் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை விட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம், நம்ம அதுக்காக கொடுக்குற டைமிங் வந்து அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னா 200 ப்ராடக்ட் பொருள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஒரு டால் நம்ம ரெடி பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸிங் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங், அதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட ரேட், அதுக்கப்புறம் நம்ம அதில் யூஸ் பண்ணுற டிசைன்ஸ், அதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரைஸ் வந்து செட் பண்ணி. ஓகே, இப்போ இந்த ஒரு டால், அந்த டால் வச்சுப்போம், அந்த டாலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ வந்து 490 வரைக்கும் கோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது 12 inches ஹைட் இருக்கும். ஸோ அதோட கலர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் யூஸ் பண்ண ஃப்ளார்ஸ் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வெளியூருக்கு வந்து ஷிப் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ பெங்களூருக்கே வந்து நான் ஷிப்பிங்க்கு கேட்குறேன் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க? ஷிப்பிங் சார்ஜ் வந்து டிபெண்ட்ஸ், நம்ம எப்படி போடுறோங்கிறத பொறுத்து, நம்ம பேக்கேஜிங் பொறுத்து தான். ஏன்னா நம்ம சேஃபாக கொண்டு போய் அவங்க கையில் சேர்க்கணும். நம்ம நார்மல் கண்ணாடியோ அந்த மாதிரினா நார்மல் பேக்கேஜ் கொடுத்துடலாம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுத்து பேப்பர் ஸ்டஃபிங் வைப்போம். பபிள் ரேப் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பேப்பர் ஸ்டஃபிங் வச்சு நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ பாக்ஸஸ் சைஸ் வந்து நல்லா பெருசாக வந்துடும். கிட்டத்தட்ட 100 தான் ஸ்டார்டிங்காக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் வெல் இல்லையா? ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அந்த சைஸும், இது எல்லாமே தான் அது வந்து டிட்டர்மைன் இருந்து ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு பேசிக்காக எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் நம்ம இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி அதை நடத்தலாம்? எனக்கு அதை பற்றின ஒரு பெரிய ஐடியா கிடையாது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் மெயினாக இது வந்து நான் பிஸ்னஸாக பண்ணணும்னு பண்ணதில்லை, அதோட பேஷன். நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து
வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும், லவ் பண்ணணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அது நமக்கு வேணும். கண்டிப்பா. அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நல்லா கொண்டு போக முடியும். ஸோ பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதில் வந்து சஸ்டெயினபிள் பண்ண முடியணும், நமக்கு அது கண்டினியூவாக பண்ண முடியணும். ஆரம்பத்துலலாம் நான் இப்போ இது பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. பட் ஒவ்வொன்றா பண்ண பண்ண கஸ்டமர்ஸோட ஒவ்வொரு ரெஃபரன்ஸ், அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன், நீங்கள் இது பண்ணலாம் ராதிகா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்பிள் டால்ஸ் பண்ணலாம், பேர் டால்ஸ் பண்ணலாம், அவங்களால முடியும்னு சொல்லி அவங்களே ஆர்டர் கொடுத்து அது பண்ண வச்சு அவங்க வாங்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டடான நிறைய பீப்புள்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்களால தான் இதெல்லாம் இது பிஸ்னஸாகவே மாறிச்சே தவிர நான் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சதுனால கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹாப்பினஸ், அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண முடியும். மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஒன்று. ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி, மேம் நான் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட யாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நான் உங்களை விட கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணுறேன், நான் யாருமே என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே வந்து ஓப்பனாக கேட்பாங்க. அப்போ நாங்கள் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் வரலைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகிறது கிடையாது. நாங்கள் கண்டினியூவாக போஸ்ட் போடுறது, நம்ம ப்ரொசஸாக க்ரியேட் பண்ணுறது. ஆர்டர்ஸே இல்லாத போது ஒரு நடராஜர் செய்வேன். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நம்மளால நடராஜர் டால் செய்ய முடியும். ஏன்னா அது ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய டால். பேப்பரில் இது செய்ய முடியுமாங்கிறதுக்கு எனக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாஸ்லேயோ ஒரு வீடியோவோ ஒரு ரெஃபரன்ஸோ சுத்தமாக கிடையாது. ஆனால் என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு சின்ன ஃபோட்டோ, ரியல் கேரக்டர்ஸோட ரிப்ளிகேஷன்ஸாக வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சது தான் நிறையா இன்னோவேட்டிவாக பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து எப்போவுமே செல்ஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இன்றைக்கி ஆர்டர் வரல பரவாயில்ல, நாளைக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். ஃபஸ்ட் நான் யூனிக்காக பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் இதோட கலரே பார்த்திங்கன்னா பிளாக் தான். ஃபர்ஸ்ட் இது ரிஜெக்ட் பண்ணாங்க எல்லாருமே, பிளாக்ல வேண்டாம், எங்களுக்கு ஒயிட் ஃபேஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அது வந்து இல்லைங்க, எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது என்னோடய யூனிக்னஸ். ஏன்னா பேப்பர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பண்ண முடியும் நம்மளால். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக நியூஸ் பேப்பர் டால்ஸை தான் பண்ணணும், அதில் இன்னோவேஷனாக நிறைய கொடுக்கலாம், அப்போ அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அண்ட் யூனிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சூஸ் பண்ணேன். ஆனால் நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற, மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ ரெஃபராக இருக்கிறதுக்கும் யாருமே இல்லை. ஸோ நம்மளே கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ட்ராக்கில் ட்ராவல் பண்ணது தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி அது ஒரு மைண்ட் செட் நம்ம வச்சே ஆகணும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இல்லத்தரசிகள் நிறைய பண்ணுறாங்க. காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்ற மாதிரி இதெல்லாம் வராங்க. அவங்களாம் வந்து எடுத்தோன்னே எனக்கு பலன் கிடைக்கலன்னா அது எடுக்கவே மாட்டேன், அந்த மாதிரி நிறைய பேர் விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட் வந்துச்சா? நிறைய தடவை வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் என்னென்னா, ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா சரி ஓகே இது இல்லைன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன், செகண்டரி ஆப்ஷன் ஒன்று இருக்குன்ட்டு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய படிப்பை டிஸ்கன்யூ பாதியில் எனக்கு 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி ஒரு 2 years நம்ம இதிலே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம், நமக்கு இது சக்சீட் ஆகுதா, சரி இப்போ எல்லாம் ஒரு மீடியா இதிலெல்லாம் இருக்கனால சரி எல்லாம் ஒரு ட்ரெண்டிங்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மறந்துடும், அப்புறம் நம்ம இது நம்மளும் விட்டுருவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதனால 2 மனசில் இருந்தேன், நான் இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு சொல்லி நம்ம லைஃப்பில் என்னோட ஸ்கூலிங்ஸாக இருக்கட்டும், என்னுடைய எவ்ரிதிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னா ஒரு 5 years வரைக்கும் தான் என்னோட லைஃப் வந்து நார்மல். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வீடு ஆப்ரேஷன் ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ஒரு 15 வயசு வரைக்குமே என்னுடைய சைல்ட்ஹுட் எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நிறைய சஃபர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கனால சரி ஓகே இதையும் ஒரு சஃபராக எடுத்து பண்ணலாம், என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம நான் படிக்க ஆரம்பிச்சதே கிட்டத்தட்ட என்னுடைய 18 வயசில் தான் நான் ஹோம் ஸ்கூலிங்கே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்ம காலேஜ் படிக்க வேண்டிய வயசில் நம்ம இப்போ தான் 8th எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம 2 years ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையா சரி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஹாபியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போயிடலான்ட்டு தான் நான் இருந்தேன். அந்த ஆம்பிஷனால் என்னென்னா இப்போது நிறைய நேரங்களில் சந்தோஷமாக இருந்திருக்கேன், எல்லாருக்கும் கிடைக்கிறத விட அதிகமான சந்தோஷம் கிடச்சிருக்கு. பட் நமக்கு ஆர்டரே இல்லாத போது ரொம்ப மனம் தளர்ந்து போயிடும். ஐயோ நமக்கு ஆர்டர் கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் இதில் அடுத்ததுக்கு போக முடியுமா, இப்போ கூட எனக்கு நாளைக்கு ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, பட் ஹோப் கிடைக்கும், என்னோட ஒர்க் என்னை கண்டிப்பாக காப்பாற்றும், என்னை ஒரு இடத்துல நிற்க வைக்கும் அப்படிங்கிற அந்த ஹோப் தான்
இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆனதுக்கு மெயின் ரீசனாகவே இருந்திருக்கு. ஃபேமிலி சப்போர்ட், அவங்களுமே ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ பிரதருமே அவங்க வந்து டிஜிட்டல் மீடியாஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் போக முடிஞ்சுது. இது உங்களுக்கு ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு இல்லைங்களா? இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க. இதுவும் வந்து இப்போது நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு பிஸ்னஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் தான் சிஇஓ, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வெளியே தாராளமாக சொல்லிக்கலாம். பட் ஷீ டிட் எவ்ரி திங் பை ஹர் செல்ஃப். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கப்பெண்ணா தான் வந்து எல்லாருக்குமே தெரியுவீங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கும் அப்படி தான் தெரியுதுங்க. நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பைரிங்காக இருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லி தெரியுமா, டிஜிட்டலாக வந்து செல் பண்ணார். இப்போ இருக்கிற ஏஜில் எல்லாமே நம்ம டிஜிட்டலாக தான் செல் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த குண்டூசி வரைக்கும் நம்ம டிஜிட்டலாக செல் பண்ணால் தான் முடியும். ஆனால் அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி நியூஸில் வந்தது தான். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுச்சு. பட் எல்லாருக்கும் அது கிடைக்குமானா கொஷின் மார்க் தான். ஓகேங்களா? இப்போ என்னை விட திறமையானவங்க இருப்பாங்க, நான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கிடைக்கல. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம். அண்ட் அது போக நம்ம போடுற ஒர்க்கில் எல்லாமே நாங்கள் அதுக்குன்னு சொல்லி நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் பெய்டு ப்ரமோஷனோ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. எங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணுவோம். நிறையா நல்ல பீப்புள்ஸோட கனெக்ஷன்ஸ், நல்ல ஒரு பீப்புள்ஸோட கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க மூலமாக 4-5 பேர் வருவாங்க. ஸோ அப்படி தான் இது க்ரோ ஆகுமே தவிர நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து புது புது ஆட்களே வரமாட்டாங்க. அண்ட் புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் இப்போ ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒன்றில் குக்கிங் ப்ராடக்ட் பண்ண போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடாக பண்ண போயிடுவாங்க. சில பேர் அதில் சக்சீட் ஆனவங்களும் இருக்காங்க. சில பேர் அதை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒர்க்குன்னு போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கணும். மெயின் என்னென்னா பொறுமை வேணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி நாளைக்கே நம்ம அம்பானி ஆயிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அது நமக்கு ஆர்கானிக்காக இருக்கும்போது நல்லா லாங் டேர்முக்கு உங்களுக்கு சக்சீடாக இருக்கும். ஸோ எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் நீங்கள் எப்போவுமே அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் ஷேர் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது, ஸோ நீ பண்ணுறது எப்படி, பர்ச்சேசிங் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிலாம் போட்டேன்னா இட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஓகே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு ஓகே இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு இனிமேல் வேல்யூ ஆடடாக இருக்கும். ஓகே இது ஒரு பண்ணுறதுக்கு மார்கேனும் வந்து கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணிக்கிட்டு கூட வந்து கேட்க மாட்டாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தானே தெரியும் இவ்வளோ ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை தவிர்த்து இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போய் நீங்கள் இந்த பாப்அப் ஸ்டால்லலாம் போயிட்டு நீங்கள் பொருள்லாம் வைக்கிறதா சொல்கிறீங்க தெரியுமா? இப்போ வந்து நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்டாலில் போய் நான் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் யாரை போய் அணுகணும்? எனக்கு அதுக்கு ரெண்ட்டு ஹார்லி டைம் எடுப்பாங்களா இல்லை வந்து ஒரு நாள் கணக்கு வந்து நான் அந்த ஸ்டாலுக்கு ரெண்ட் கொடுக்கணுமா? இப்போ அது வந்து ஒவ்வொரு ஸ்டால்ஸை பொறுத்து டிபெண்ட்ஸ், மாறிட்டே இருக்குங்க. பட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இப்போ புதுசாக ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்டால் போடணும் அப்படின்னா தெரியறதில்ல ஃபர்ஸ்ட் அது ஒன்று. ஏன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஃபேஸ் பண்ணது அப்படின்னா எப்படி யார் மூலமாக காண்டாக்ட் எடுத்துக்கணும், யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அது ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அதை தெரிஞ்சு அப்ரோச் பண்ணுறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் எனக்கு கனெக்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சின்ன சரௌண்டிங்குள்ளேயே சர்வை பண்ணிட்டு இருந்தனால பெரிய கனெக்ஷன்ஸ் இல்லை. பட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு சின்ன சின்னதாக கிடச்சிது. நிறைய ப்ராடக்ட் இருக்கும், நம்மளுடைய ஆர்ட்டுன்னு தனியாக போகாமல் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே போய் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு காண்டாக்டை வந்து உருவாக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாலேயோ இல்லை எப்படி சர்ச் பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணி. ஏன்னா எனக்கே ஒரு கிளைண்ட் வந்து கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நானும் அதாங்க ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்டால் கிடைக்கிறது எப்படின்னு எனக்கும் தெரியாது. சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படி தான். சின்ன சின்ன ஸ்டால்ஸ்க்கெல்லாம் போவேன். அங்கே சேல் நடக்குமானா கிடையவே கிடையாது. $1 $2 அவ்வளோதான் சேல் ஆகும். ஏன்னா அதுக்கான இடம் இல்லை. நம்ம ஆர்ட்டுக்குன்னு போகும்போது அது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது நம்ம 10-11 வைக்கும் போது அது 10-11 தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதோட வேல்யூ கூட தெரியாது, பார்கின் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நான் அங்கேருந்து தான் ஒவ்வொரு காண்டாக்ட், அங்கே வேறு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஸோ அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேரிங் போக போக தான் எனக்கு இந்த பெங்களூர் சித்திரகலா அந்த ஈவெண்ட் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது.
பட் என்னன்னா என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு அந்த லாங் ட்ராவலிங் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால நான் அது பண்ணலை. இப்போ நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே அவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, வீல் சேர் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்லியாக இருக்கானா எதுவுமே கிடையாது. பட் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி இல்லாதனால எனக்கு எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது ஒரு 10 days ஸ்டால்லாம் வரும், கவர்மெண்ட்டில் இருந்துமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கலந்துக்கலாம் அப்படின்னா எல்லாம் ரொம்ப நார்த் சைடில் கேட்பாங்க, கொடுப்பாங்க. அப்போ 10 நாள் போய் ஸ்டே பண்ணுறது, அப்போ என் கூட வர்றதுக்கு ஒரு பர்சனாக பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சேலஞ்சஸ்ன்னு இருக்கிறது இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான். உங்களுக்கு வந்து ட்ராவலிங்க்கு அந்த வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இல்லை. அது அப்படி யாராவது அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் தாராளமாக எல்லாமே பண்ண முடியும் இல்லைங்களா? கண்டிப்பாக. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, எல்லா சைடுமே கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா என்ன மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிரும். எல்லாருமே எல்லார மாதிரியும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி இல்லைன்னா உங்களால் தாராளமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு உங்கள் பொருட்களை வந்து காட்ட முடியும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ வந்து யாராவது உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேருமே ஜென் தான். ஸோ ஒருத்தங்க வந்து டெல்லியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் கிளாஸஸோ எதுவுமே பண்ணல, என்னோட ஒர்க்கை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி டால்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தார். ஸோ எனக்கு கூட ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தார் ராதாகிருஷ்ணா. அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சர் தான். ஸோ அப்போ என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கோம், ஸோ இந்த பொண்ணு இவங்க வீட்டில் இருந்து தானே இது பண்ணாங்க, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அண்ட் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நானே பார்த்தேன் இப்படிதான் நம்ம டாலோட ஃபோட்டோஸ் வச்சு அவர் நல்லா அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த ரீசெண்டாக இப்போ பொங்கலுக்கு கூட எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்துட்டு ஒரு ஹாபியாக வந்து பண்ணி ஃபோட்டோ போட்டது எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நார்த் இந்தியா வரைக்கும் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படியே போயிட்டு வந்திருக்கு. அதை நினச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம யாரை பார்த்து மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் நம்மளை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கும்போது அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக தான். ஸோ நீங்கள் எத்தனை பொருட்களை விற்றாலும் கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஸோ ஓகே, பொருட்களை விற்கிறதுக்கு திருப்பி வரும். இப்போது நீங்கள் பல்காக வந்து ஏதாவது ஆர்டர் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்களா யாராவது? பல்க் ஆர்டர்ஸ்னால் இது வரைக்கும் நான் ஒரு $200 வந்து பல்காக பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாக ஒரு பர்சனாக தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கனால ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைமிங் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் டால் ஒர்க்கும் இப்படி பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் நான் ஒருத்தங்களை வேலைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவங்க என் கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் $200 வரைக்கும் நான் கடைசியாக பண்ணது வரைக்கும். ஆனால் என்னென்னா டைமிங் ரொம்ப அதிகமாக கேட்டுப்பேன், ஒரு 1 month 2 months கொடுங்கன்னு கேட்பேன். ஸோ இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு லேடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வரனால எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக டைம் கம்மி பண்ணும்போது என்னென்னா நிறையா பீசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது. ஓகே, இப்போ ஒரு டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ டிபெண்ட்ஸ் தான், நம்ம பண்ணுற ஒர்க்கை பொறுத்து மாறுங்க. நம்ம ஹெவி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 daysக்கு மேலே இருக்கும். இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். நமக்கு வந்து டக்குன்னு கம் போட்டு ஒட்டிலாம் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த டாலோட டியூப்ஸ் ரோல் பண்ணுறது அது ஒரு 1-2 hours ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டியூப் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு டால்ஸோட ஸ்கெல்டன் ரெடி பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு 1 hour ட்ரை ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் டிஷ்யூஸ் வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவோம். அண்ட் அதுவும் ஒரு 2-3 hours ரெடி ஆகணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஒவ்வொரு ப்ராசஸ் பெயிண்டிங் ஒர்க்கு அது பண்ணுவோம். அப்புறம் டெக்கர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஒரு டாலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்துக்கணும் சாலிடாக. ஓகே, இப்போ இந்த பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வாங்கி வச்சிருவாங்க, அதுக்கு ஆஃப்டர் கேர்னு ஏதாவது இருக்குதுங்களா? நிறைய பேர் கேட்டதும் அதுதான். என்னன்னா இது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமா, டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். நீங்கள் ஓப்பன் பிளேஸில் கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் கிட்டத்தட்ட 8 years பண்ணுறேன். ஸோ இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டாலுமே இன்றைக்குமே அதோட அந்த பொழிவோடு தான் இன்னுமே இருக்குது. இப்போ நானே உங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நானும் வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னது இருக்கும்? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ப்ரொஃபஷன்
உங்களுக்கு நிஜமாவே பிடிக்குமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான் மெயின். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் மறந்து நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ ஓகே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த ஒர்க்கில் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும், நம்மளோட வே எது அப்படின்னு. ஏன்னா என்னோட வே இதுதான் அப்படின்னு நான் சூஸ் பண்ண மாதிரி உங்கள் வே உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படும். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், இல்லை இப்போ நான் டாலே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டால் நான் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும், கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம போஸ்ட் போடுறது எல்லாமே நம்ம எதாக இருந்தாலும் ஷார்ட்டாக ஷேர் பண்ணணும். இன்றைக்கி அந்த டால் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அதை கண்டினியூவாக பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது மெயின். அண்ட் அதுக்கப்புறம் அதில் லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கற்றுட்டோம் அவ்வளோதான், அதிலேயே பண்ணிவிட்டு அதே ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக எந்த பிஸ்னஸுமே சக்சீட் ஆகாது. இன்னோவேட்டிவாக புதுசாக க்ரியேட் பண்ண தான் உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகே, அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு மோட்டிவேட் இல்லை, உங்களோட ஒர்க் உங்களுக்கே மோட்டிவேட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் அடுத்த ஒர்க்கை விட பெட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம செல்ஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் அதில் வர இன்கம் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலுமே அந்த தொழிலை நீங்கள் நேசிச்சா மட்டும்தான் உங்களால் அதை இன்னும் முன்னுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நாளைக்கே நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நின்றுன்ற ஆஸ்பெக்ட் இல்லாமல் படிப்படியாக போவோமே அப்படின்றது கொண்டு போனால் தான் உங்களாலையும் நாளைக்கு சாதிக்க முடியும். ஸோ இத்துடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.